இன்றைக்கி மாடிக்கு வந்ததுக்கு இவ்வளோ கொத்தவரங்காயும் ஒரே ஒரு சிவப்பு காராமணியும் ஒரு வெண்டைக்காயும் கிடச்சிதுங்க. அது மட்டும் இல்லை, இந்த வெள்ளை கத்திரி வந்து இப்போ தான் நிறைய காய் விட ஆரம்பிச்சிருக்கு. வெள்ளை கத்திரியில் காய் இருக்குது, இப்போ தான் நிறைய காய் விடுது. பாவக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய காய்கள் வைக்குதுங்க. பார்த்திங்கன்னா தெரியும், நிறைய காய்கள் வந்து பாகக்காய் வந்து இப்போ தான் நிறைய வச்சிட்ருக்குது. அதே போல் கோவக்காயும் பார்த்திங்கன்னா நிறைய காய்கள் இப்போ தான் வந்துட்டுருக்குது, பார்த்திங்கனாலே தெரியும். டமாட்டையும் அப்படி தான் இப்போ தான் வந்து நல்லா ஒரு ஈல்டு பிடிச்சி வர ஆரம்பிக்குது டமாட்டா வரையும். இதோட இஞ்சி வச்சது ப்ளஸ்ஸு மஞ்சள்லாம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த ரோ ஃபுல்லாக இஞ்சி மஞ்சளும் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த 3 இதில் பார்த்திங்கன்னா மஞ்சள், இது 3மே மஞ்சள் பாருங்களேன், இப்போ தான் நல்லா செழுமையாக வளர்ந்துட்டுருக்கு. தனியாக இருக்க மஞ்சள்லாம் தனியாக செழுமையாக வளர்ந்துட்டுருக்கு. இது வந்து இஞ்சிங்க. இது டிஃபர் எப்படின்னா, இங்கே பாருங்கள், மஞ்சளுக்கு வந்து நடுவில் கோடு இருக்காது. இஞ்சிக்கு பாருங்களேன், நடுவில் ஒரு சிகப்பாக ஒரு கோடு இருக்கும். இதெல்லாம் வந்து இஞ்சிங்க. அதே போல் இதை பறித்து முகந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரியான நல்லா ஸ்மெல் வருங்க. இந்த பாருங்கள், இந்த மஞ்சள் பாருங்களேன், நல்ல வளர்ச்சியோடையே இருக்குது. இது ஏற்கனவே தாய்க்கிழங்கு உள்ளே இருந்திருக்கு, அதனால் அதுலேருந்து வந்திருக்கு. நான் இது நடவே பண்ணல, தானாகவே வந்திருக்குது. உள்ளே இருந்த தாய்க்கிழங்குலேருந்து வந்திருக்குது. நீங்கள் உங்கள் தோட்டத்தில் என்ன பறிச்சிங்க? உங்கள் ஆடிப்பட்டத்தில் உங்களுடைய செடிகளில் எப்படி இருக்குன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றிங்க.